உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சிவராஜ யோக பாடசாலை சார்பிலே என்னுடைய சார்பிலே அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இன்னைக்கு பௌர்ணமி. எப்பவும் போல் எல்லாருமே நல்லபடியாக இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கோம். பௌர்ணமி நம்ம நடத்திட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போது பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பயிற்சியில், இந்த பாடத்தில், இந்த ஆன்மீக பாதையில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வழிமுறைகள் இப்போது கிடைச்சிருக்கு. சொல்லணுன்னா, இப்போ நமக்கு புதுசாக இப்போ பசி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப இப்போ நம்ம பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி பசி முதல் பசி தீரட்டும்னு தான் பார்ப்போமே தவிர நமக்கு ருசி வேணும்னு பார்க்க மாட்டோம். பசியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ருசி தேட மாட்டான். பசி இது இருந்தால் சரின்னு தான் பார்ப்பான். இப்போ நம்ம எல்லாருமே அது எந்த பக்கம் எந்த பாடசாலைக்கு போனாலும் சரி, எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் சரி, இந்த ஆன்மீகத்தை தேடி போகிற எல்லாருக்குமே இது பொருந்து நான் சொல்கிறது. அப்போ அவன் பசியோடு போகிறான். என்ன பசியோட போகிறான்? வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுங்கிற பசி. நம்ம பிள்ளைகளை இப்படி நல்லா வாழ வைக்க வேணும், நம்ம குடும்பத்தை இப்படி பார்க்கணும், இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் நம்ம ஒரு பேரோட புகழோட வாழணும், நம்ம வாழ்ந்ததுக்கு பின்னாடி நம்ம சந்ததிக்கு வாழணும், அந்த சந்ததிகளும் நம்ம எப்படி நல்லபடியாக வாழ்ந்தோமோ அதே மாதிரி அதுகளும் வாழணும் அப்படிங்கிற இந்த பசி. இது இயல்பு மனிதனுக்கு. இது இல்லைன்னா வாழ முடியாது முதல்ல. அப்போ இது இருந்தால் தான் அவனுக்கு முயற்சின்னு ஒன்று இருக்கும், தேவைன்னு ஒன்று இருந்தால் தான் தேடல் இருக்கும். அப்போ அந்த வகையில் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பசி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலாம் இந்த தேடலில், இந்த பசியிலாம் நம்ம அவங்களுடைய வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அந்த பசி அடங்குது. என்னட்டா அவங்களுடைய வினைப்பயன் ஊழ்வினை எப்படி இருக்கா, அவங்களுடைய முயற்சி எப்படி இருக்குதோ, அவங்களுடைய முன் பிறப்பினுடைய அந்த இது எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பசி அடங்கும். இது எல்லாருக்குமே பொருந்தும் தானே, அதனால அப்படி இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு ஒரு தோய்வு வருது. தோய்வு என்னடா இப்படிலாம் நினச்சி இப்படிலாம் செஞ்சான கடைசியில் நமக்கு நம்ம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது, இனி இதை எப்படி பேஸ் பண்ணுறதுன்னு ஒரு பிரச்சனை நம்ம சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு அவஸ்தை வருது மனிதனுக்கு. எல்லா மனிதர்களுக்கும் வருது, எல்லாத்துக்கும் வருது. அந்த அவஸ்தையை தீர்க்கறதுக்கு வழி வேணும். அந்த அவஸ்தையை எப்படி தீர்க்க முடியும்? ஒரு காய்ச்சலோ தலைவலியோ வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம ஒரு மருத்துவரை தேடி அவர்கிட்ட அதுக்கு ஒரு விமோசனம் தேடலாம். ஆனால் மனசுக்கு நோய் வரும்போது என்ன பண்ணுறது? உடல் நோய்க்கு டாக்டர் இருக்கிறாங்க, மருத்துவர் இருக்கிறாங்க. மனநோய்க்கு யாருமே இல்லை. அப்படி இருந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலை. அப்போது விஞ்ஞான ரீதியாக பார்த்தா மனோதத்துவ டாக்டர் அதை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் அவர்கிட்டையுமே போய் ரெடி ஆகுமானா பெரும்பாலும் வாய்ப்பில்லை. இது மனநோய். அப்போ இந்த மனநோய் என்ன வரும்? உடல் நோய் வரும். உடல் நோய் என்ன ஆகும்? நம்ம குடும்பத்தை பார்க்க முடியாது. எவ்வளவோ சிரமத்தில் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியுமா? என்னடா நம்ம நல்லது தானே செஞ்சோம், எல்லாத்துக்கும் நல்லது தான் செஞ்சோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டம், நமக்கு மட்டும் இப்படி ஒரு துன்பம், நாம மனசறிஞ்சு யாருக்கு எது பண்ணலையே, ஏன் இப்படிப்பட்ட துன்பம் நமக்கு வருதுங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு மன போராட்டமும் வரும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போகணும். இதுக்கு விடிவு காலம் நம்ம தேடணும். அப்போ அந்த விடிவு காலம் நம்ம தேடணும்னா இதுல எங்க இருக்குதுன்னு நம்ம தேட ஆரம்பிக்கும். அப்ப தேடுறதுக்கு இந்த மனநோயை தீர்க்கிறதுக்கு இந்த உடல் நோய், மனநோய் தீர்ந்தாதான் உடல் நோய் தீரும், உடல் நோய் தீர்ந்தாதான் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும், மற்ற வேலைக்கு எதையுமே பார்க்க முடியும்.
அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல பாத்தீங்கன்னா இந்த மனநோயை தீர்க்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் தான். இந்த ஆன்மீகத்தை தேடி போனாதான் இந்த மனநோய் தீரும். அப்ப இந்த பசி வந்து உங்களுக்கு ஆன்மீகத்துலதான் அந்த பசி தீர்க்க முடியும். அப்ப அது என்னன்னா ஆன்மீகத்துல வந்து போகணும்னா ஞான பசி, ஞானத்தை தேடி போறது. ஞானம்னா என்னன்னா நம்ம ஞானமாகி ஒரு முனிவராகி இல்லை ஒரு சித்தராகி இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு இதாகி போறது இல்லை. ஞானம்னா இதை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம. அது இல்லை. இந்த மனநோயை தீர்க்கிறதுக்கு, மனநோய் தீர்ந்தா உடல் நோய் தீர்க்கிறதுக்கு, உடல் நோய் தீர்ந்தா நம்ம வாழ்வாதாரம் சரியா போகும், நம்ம வாழ்க்கை சரியா போகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இதெல்லாம் புரியாம நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஒருத்தர்கிட்ட போய் நம்ம போய் பாடம் வாங்கினாலோ அல்லது அவர்கிட்ட டீச்சர் வாங்கினாலோ மற்றதெல்லாம் வாங்கினாலோ நமக்கு எல்லாம் நடத்துறோம்னு நினைச்சு நம்ம போறோம். ஏன் இதை சொல்றேன்னா நம்ம அப்படித்தான் இப்படி போகணும். அதுக்கு தான் இந்த பசி காரணம் காட்டுறது. அப்ப இப்படி இருக்கிற நமக்கு வந்து எது கிடைக்குதோ அப்போதைக்கு அது நமக்கு பெருசு. எதுவுமே கிடைக்காம நமக்கு விடிவு வேணும், விமோசனம் வேணும்னு போறவங்களுக்கு அப்போதைக்கு யாரு வர்றாங்களோ யாரு கொடுக்குறாங்களோ அதுதான் நமக்கு பெருசு. அப்ப அடுத்த நிலை இருக்குங்கிறது வந்து நம்ம தேட மாட்டோம். காரணம் என்னன்னா நமக்கு அப்போதைக்கு அது பிரச்சனை முடிஞ்சாலும் நமக்கு போதுமாச்சே, அடுத்த வேலை நமக்கு வந்த வேலை முடிஞ்சது, அது ரைட்டு, நியத்துக்கு நமக்கு ஆராய்ச்சி நம்ம போயிடுறோம். ஆனா அப்படி போனா அப்படின்னு சொன்னா அது தற்காலிகமானது தானே தவிர அந்த நேரத்துக்கு பசியை தீர்க்கிறதுக்காக வேண்டி செஞ்சுக்குவோமே தவிர அடுத்த வேலைக்கு வேணுமே அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப அடுத்த வேலைக்கு வேணுமேனு நினைச்சு செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அங்க அமையணும். நம்ம தேடல சரி அடுத்த வேலைக்குன்னா எல்லாமே இப்ப ஏன்னு கேட்டா அடுத்த வேலைக்குன்னு சொல்லணும்னா மற்ற ஜீவராசிகளுக்கு மனுஷனுக்கு வந்து வித்தியாசம் இருக்கு. அடுத்த வேலைக்கு மற்ற மனுஷன் ஒருத்தனை தவிர மற்றது எதுவுமே தேடாது. அடுத்த வேலைக்கு வேணும்னா அந்த நேரத்துக்கு என்ன கிடைக்குதோ இதை பார்த்துட்டு போயிடும். ஆனா மனுஷனுக்கு அப்படி இல்லை. மனுஷனுக்கு அடுத்த வேலைக்கு, அடுத்த நாளுக்கு, அதுக்கடுத்து, அப்புறம் நம்ம வாரிசுகளுக்கு, குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி தேடல் இருக்குது இவனுக்கு. ஏன்னா இவனுடைய படைப்பே அப்படித்தான், இவனுடைய பிறப்பே வந்து அது மாதிரி ஒன்ன சார்ந்துதே இருக்குதே தவிர இவனா தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியாது மனிதனுடைய. அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா அப்ப அடுத்த இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஒரு நேரம் சாப்பிட்டதோட நிறுத்த முடியுமானாலும் நம்மளால நிறுத்த முடியாது. காலையில சாப்பிட்டோம்னா மத்தியானத்துக்கு வேணும், இல்லை மத்தியானம் இல்லாட்டியும் போது நைட்டுக்காவது வேணும். அதை நம்ம வந்து அந்த நேரத்துக்கு கிடைச்சா சரின்னு நம்ம ஹோட்டலுக்கு போயிடுறோம். அப்போ போகும்போது அதில் ஏதாவது ஒரு சிரமம் வந்ததுன்னா அது ஏன்னா அந்த இது கிடைக்கிறதே அந்த ஒரு நேரம் கிடைக்கிறது சிரமப்பட்டு போய் சிரமமாக போய்த்தான் ஒரு சில வேலைகளை செய்கிறேன். அதில் ஏதாவது ஒரு இடையூறு வந்தால் இந்த பசி தீர்க்கலாம்னு சொல்லி வந்தால் இவ்வளவு துன்பத்தை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. விட்டுறோம், வேண்டாம் விடு, நம்ம வீட்டிலேயே இருந்து ஏதாவது இருக்கிறது என்னமோ ஒன்று வணிக்கல, ஏமா தேட வேணும் வந்துடு. இப்படித்தான் போயிட்டு இருக்கோம். வந்து நம்மளா போய் இது வரைக்கும் இப்போ நம்மளை பொறுத்தளவு அப்படித்தான் போயிருக்கிறேன். ஒரு நேரம் கிடைச்சா சரி அதே பெருசுன்னு தான் போனேன். ஆனா அடுத்த வேலை இல்லை, அடுத்த பிறப்புக்கு அடுத்த இதுக்கு கிடைக்கிற அளவுக்கு அதுல இருக்குதுங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அப்படி ஒண்ணு கிடைக்கிறது, அப்படி ஒண்ணு இருக்குது. நீ சரியா பயணம் பண்ணணும்னா அப்படி ஒண்ணு இருக்கு. அதே போல இந்த ஒரு நேரம் நீ சாப்பிடணும்னாலுமே சிரமப்படணுங்கிற அவசியம் இல்லை, சிரமப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா இப்ப அது எந்த ஒரு பொருள் வந்து எந்த நேரம் எங்க கிடைக்கும், எந்த நேரம் போனா அது கிடைக்கும், அப்படி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இப்போ சாதாரணமா இப்ப தெரு பைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தெரு பைப்பு இருக்குன்னா, தெரு பைப்புனா பொது பைப்பு தானே, அது யார் வேணாலும் போய் தண்ணி பிடிக்கலாம். ஆனா 24 மணி நேரம் வருமானம் வராது, அது டயத்துக்கு தான் அங்க வரும். அப்ப அந்த டயத்துக்கு நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போனோம்னா டயத்துக்கு வச்சு குடிச்சிட்டு வந்துடலாம். அந்த தண்ணி வர நேரம் பார்த்து போனோம்னா
வச்சு பிடிச்சிட்டு வந்துடலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா சரி தண்ணி வருமில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது என்னடான்னா அந்த டயத்துக்கு வந்துட்டு அது 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 அந்த டயத்துக்கு இன்னும் ஒரு பைப்பில் அப்போ சொட்டு தண்ணி வருது. தண்ணியே நம்மகிட்ட இல்லை. நம்ம என்ன பண்ணுவான், சொட்டு தண்ணியாவது கிடைக்கிட்டுன்னு போய் பாத்திரத்தை வச்சு உட்காந்துருப்பான். நமக்கு பாத்திரமா வந்தாலும் வந்தது, சும்மா தூக்கிட்டு வர்ற மாதிரி வந்தாலும் வந்தது தான். கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி தேவை இருக்கிற நம்ம எந்த நேரம் தண்ணி வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து பாத்திரத்தை எடுத்து போனால் டக்குன்னு போனதையுமே ஃப்ரெஷ்ஷாக இந்த சொட்டு தண்ணிக்கு உட்காந்துருக்க தேவையில்லை, இல்லையேன்னு ஏமாற தேவையில்லை. போனதையுமே ஃப்ரெஷ்ஷாக வேணுங்கிற அளவுக்கு பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அந்த டயத்துக்கு போனால், தண்ணி வர நேரத்துக்கு போனால். அப்படித்தான் வந்து இந்த ஆன்மீக பாதையில நிறைய இருந்திருக்குது. இதை தெரிஞ்சு சொல்லாம இருந்தாங்களா, இல்ல தெரியாமையே இவங்க விட்டுட்டாங்களா, மொத்தமாவே இவங்க வந்து பேசினாங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்ப நம்ம வந்து ஒரு சில விஷயத்துகள்ல நம்ம வந்து சிக்கனதுக்கு பின்னாடி அதை ஆராயும் போதுதான் இந்த உண்மை தெரியுது. அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம வாங்கின பாடம் எல்லாமே, நம்ம கொடுத்துருக்கிற பாடம், நான் வாங்கின பாடம், அதைத்தான் என்கிட்ட என்ன கிடைச்சதோ அதைத்தான் உங்களுக்கு கொடுக்குறதா. நான் ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ஒன்று புதுசாக நான் ஒன்று ஆராய்ச்சி பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒன்று கொடுக்கல இல்லையா? அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் எனக்கு என்ன படிச்சேன்னா அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதானே. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம மணிக்கணக்காக உட்காந்து இந்த பாடமெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்கு தான் அந்த பைப்பு ஒரு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு.